கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற வேற தேசத்திலே வேற வேற சூழ்நிலையில இணைந்திருக்கிறீங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். ஏசாயா 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, பாவத்து நிமித்தம் உலகத்தையும் அக்கிரமத்து நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து அகங்காரியின் பெருமையை ஒழிய பண்ணி கொடியரின் இடும்பை தாழ்த்துவேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக நாம் எப்படிப்பட்ட காரியங்களை யோசித்து பார்க்க வேண்டும். ஏன்னா தினம்தோறும் இரவும் போலுமா செய்தி கேட்குறீங்க. தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அவிசுவாசம் இருந்துச்சு அப்படின்னா பொல்லாத இருதயம் என்று எழுதப்பட்டிருக்கு. அவிசுவாசம் இருந்துச்சு அப்படின்னா 2ஆம் மரணமாய் அக்கினி கடல் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் ஆவியோடும் உண்மையோடும், முதல்ல பரிசுத்தம். பைபிள் ஃபுல்லா வாசித்து பார்த்ததுல முதல்ல பரிசுத்தம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் வரும்போது தேவனுடைய மகிமை இழந்து போயிருந்தாங்க. நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய நன்மைகளை இழந்து போயிருந்தாங்க. ஒரு பாவி மிகுந்த நன்மையை கெடுப்பான் என்று எழுதப்பட்டிருக்கு. என் வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட காரியங்கள் உண்டு. வியாபாரத்துல இருக்கும்போது வாயை திறந்தாலே ஒன்லி பொய் மட்டும்தான். நல்ல இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருந்தேன். கடையிலே டிவி உண்டு, நல்ல படம் பார்க்கறது, நாடகம் பார்க்கறது, இதெல்லாம் வியாபாரத்துல இருக்கும்போது 2015 முன்பா சொல்றேன். வியாபாரத்துல இருக்கும்போது இஷ்டம் போல வாழ்க்கை. தேவனை தேடல, கையில பைபிள் எடுத்து வாசிக்கல, முழங்கால் நின்று ஜெபிக்கல. ஆனா ஞாயிற்றுக்கிழமை காலையில பார்த்தா சர்ச்சுக்கு போயிடுவேன். ஒரு கடமை, அவ்வளவுதான். நானும் சர்ச்சுக்கு போயிடுவேன், அவ்வளவுதான். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கை தெரியாது. ரட்சிக்கப்பட்ட அனுபவம் தெரியாது. பரிசுத்த ஆவியான வழி நடத்தும் போது எப்படி இருக்கும் தெரியாது. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு நைட் நேரத்தில் சொல்லித்தரேன் அப்படின்னா, பாவத்து நிமித்தம் உலகத்தையும் அக்கிரமத்து நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து. தேவன் ஒரு குடும்பத்தை தண்டிக்கும் போது எந்த மனுஷனும் பக்கத்துல நிக்க முடியாது. நான் ஒரு மனுஷன் முன்னாடியே போயிட்டு இருந்தேன். விக்கிரத்துக்கு மாந்திரியத்தெல்லாம் பணம் கொடுத்து அவங்க சொன்னபடியே கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் ஒரு நாள் என்னோட வாழ்க்கையில நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் வந்துச்சு. எந்த மனுஷனை நம்பி இருந்தனோ அந்த மனுஷன் தான் எனக்கு போய் மாந்திரியம் பண்ணிக்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு. சரி, கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தேன். பாவம் செய்யற எவனும் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருந்துச்சு. ஒரு குடும்பத்திலே பாவத்திலே மூழ்கி போய் கிடக்குறாங்களா, வேதம் என்ன சொல்லிடுது? பாவம் செய்கிறவன் பிசாசன உண்டாயிருக்கிறான். பிசாசனுடைய மேனுஃபேக்சர். ஒரு பாவி மனம் திரும்பும் போதுதான் தம்முடைய சொந்த ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து மீட்டு எடுக்கிறார். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட பின்பா நீதிமான், பரிசுத்தவான், பரிசுத்த ஜாதி, வெளிச்சத்தின் பிள்ளைகள், ராஜாக்கள், ஆசாரியர், எவ்வளவு கிஃப்ட் வச்சிருக்காரு. அந்த கிஃப்டுக்குள்ள நம்ம வரணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையிலே நமக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு, உறவு, ஐக்கியம் எப்படி இருக்கு என்பதை மட்டும் நம்ம யோசித்தாலே நம்ம இப்போ கர்த்தருக்குள் எப்படி இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க முடியும். காலையில வெளியில போறோம், மனுஷனோட சத்தத்தையும் கேட்கும், மனுஷனை தான் பார்க்கிறோம். சில இடத்துல மனுஷன் பின்னாடி தான் போறாங்க, மனுஷன் சொன்னபடிதான் செய்யறாங்க, அவங்க சொன்னதுதான் கரெக்ட் அப்படிம்பாங்க. ஆனா கையில பைபிள் எடுத்து வாசித்தா, மனுஷனை நம்பி பின்னாடி போனால் சாபம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. வேலை செய்யற இடத்துல எல்லா பக்கமுமே அவங்க சொன்ன மாதிரி தான் செய்யறோம். அப்போ நம்ம கையில சொந்தமா வேலை பார்க்கறது வேற, வேற வேற எஜமானுக்கு கீழே வேலை பார்க்கறது வேற, கடைகளில் வேலை பார்ப்பாங்க, வேற நாட்டுல இருப்பீங்க, வேற சூழ்நிலை இருப்பீங்க. ஒரு வாலிப மகள்
ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனா, அந்த இடத்துக்கு வேலைக்கு போகும்போது அங்க காலையில போன உடனே அந்த கடையை திறந்த உடனே அங்க உள்ள விக்கிரத்துக்கெல்லாம் எல்லாம் வேலை பார்க்கணும். இந்த வாலிப மகள் சர்ச்சுக்கு போற மகள் தான். அந்த கடையில வேலை செய்யும்போது அந்த விக்கிரத்துக்குள்ள எல்லா காரியத்தையும் செஞ்சா. அந்த மகளுடைய வாழ்க்கையில எப்படி சாபம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த வியாபாரத்துல இருக்கும்போது அவங்க சொன்ன வார்த்தைக்கு மனுஷனோட சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது அவளோட வாழ்க்கையிலே அந்த விக்கிரத்துக்குள்ள போகும்போது சாபம் உள்ள என்றாரு. மற்றபடி அந்த மகள் ரொம்ப நல்ல மகள் தான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே சாபம் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, யாருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கிறோம், எப்படி பாவம் உள்ள என்ட்ராகுது, என்ன செஞ்சதுனால பாவம் உள்ள வந்துச்சு, இல்ல ஏன் பாவமா, இல்ல எங்க அம்மா அப்பா செஞ்ச பாவமா, இல்ல தலைமுறை சாபமா, இல்ல நான் கிறிஸ்துக்குள்ளதான் இருக்கிறேனா, என் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் நான் முதலிடம் கொடுக்குறேனா, நான் சத்தியத்துல தான் நடக்கிறேனா, என் வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்கா, நான் நீதியை பின்பற்றேனா, இல்லைன்னா என்னோட வாழ்க்கையில ஒரு அநியாயமான காரியம் இருக்கா, ஒரு அக்கிரமமான காரியம் இருக்கா, ஒரு துன்மார்க்கமான காரியம் இருக்கா, ஒரு பொல்லாத காரியம் இருக்கா, இல்ல கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு அருவருப்பான காரியம் இருக்கா, ஒரு அசுத்தமான காரியம் இருக்கா, இல்ல என் உடம்பை, என்னோட சரீரத்தை, என்னோட ஆவி ஆத்மாவை தீட்டுப்படுத்துற மாதிரி ஏதாவது எனக்குள்ள ஏதாவது ஒரு காரியம் இருக்கா. இப்படிதான் நம்ம நைட் நேரத்துல செக் பண்ணி பார்க்கணும். இதை ஏன் சொல்லித்தரேன் அப்படின்னா, கண்ணை மூடிட்டு நாளை காலம் முடிச்சாதான் உண்டு. இந்த கடைசி காலம் அப்படிப்பட்ட காலம். ஒரு 3 வாரம் முன்பாக ஒரு அண்ணன்ட்ட பேசிட்டு இருந்தேன். அண்ணன் தண்ணி அடிக்காதீங்கண்ணே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தேன். எப்பமாவது ஒரு தடவை போயிருந்தேன் அப்படின்னாரு. ஒரு 4 நாள் கழிச்சு போகும்போது அந்த அண்ணன் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி இருந்துச்சு. வயசு கேட்டேன். ஒரு 43 வயசு அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவுதான். இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லத்தான் செய்யும். ஆனா 4 நாள் கழிச்சு பார்த்தா உயிர் இல்லை. சரி, எப்படி இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரத்த வாமிட் எடுத்து இறந்து போயிட்டாங்க. இவ்வளவுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா அது தேவனுடைய கரத்துல இருக்கு. ஜீவ சுவாசத்தை நமக்கு தந்திருக்காரு. அந்த ஜீவ சுவாசம் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம கர்த்தரை எப்படி தேடுறோம், அவரை எப்படி துதிக்கிறோம், அவருடைய நாமத்தை எப்படி பிரஸ்தாபப்படுத்துறோம். ஏன்னா இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள். தேவனுடைய தண்டனைக்குள்ளே நிறைய குடும்பம் காணப்படுது. எப்படின்னே காணப்படுது அப்படின்னா, பாவத்தின் நிமித்தம் உலகத்தையும், இந்த உலகத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா பாவம் கிடக்குப்பா. பாவத்தின் நிமித்தம் உலகத்தையும், உலகத்தையே நியாயம் விசாரிப்பு. ஏன்னா எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்களை முழு வேர்ல்டுக்குள்ள இருக்கிறோம். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமான பாவம். இந்த பாவத்துக்கு நியாயம் விசாரிப்பாரா, விசாரிக்க மாட்டாரா? ஒருவேளை இந்த செய்தி யாராவது நைட் நேரத்துல கேட்டு, பிரதர் எங்க வாழ்க்கையில நிறைய பாவம் இருக்கு அப்படின்னா, மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டா மட்டும்தான் நம்ம கர்த்தருடைய வருகையிலே ஆயத்தமா இருக்க முடியும். கர்த்தருடைய வருகையில நம்ம காணப்பட முடியும். பரலோகத்துக்கு போய் சேர முடியும். இமைப்பொழுதுல மறுரூபமாகணும். தெளிந்த புத்தியோடு இருக்கணும். ஏன்னா அந்த கடைசி காலத்திலே ஆபத்து நிறைந்த காலம் தான். நம்ம சாப்பிடுற உணவு எப்படி இருக்கு, ஒரு பக்கம் பார்த்தா எங்கெல்லாம் சைடு எஃபெக்ட் வருது நமக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த கொரோனாக்கு அப்புறம் நிறைய குடும்பத்துல பலவிதமான சூழல ஜனங்கள் வாழ்றாங்க. சில வீட்டுலலாம் கொரோனா நேரத்துல ஆளை காணோம். அதுக்கப்புறம் அந்த லைஃப் ஃபுல்லா வேற மாதிரி இருக்கு. இப்போ கடைசி காலத்துல இன்னும் கூட கொஞ்சம் ஆழமா சொல்லணும் அப்படின்னா, செல்போன்ல மூழ்கி இருக்கிற காலம். எனக்கு தெரிஞ்சு எனக்கு கல்யாணம் முடிஞ்ச புதுசுல, இல்ல அதுக்கு முன்னாடி சொல்லலாம், அதுக்கப்புறம் சொல்லலாம், எங்க அம்மா உயிரோட வரையும் எங்க அம்மாட்ட போய் உட்காந்து பேசுவேன். சின்ன பிள்ளை மாதிரி உட்காந்து பேசிட்டு இருப்பேன். அம்மா பிள்ளை அப்படிம்பாங்க. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பையங்க பிள்ளை இல்லை, அம்மாட்ட போய் பேசுறதே இல்லை, அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கறதும் இல்லை, பெற்றோரை கனம் பண்றதும் இல்லை. இதெல்லாமே வேதனையான விஷயம் தான். அப்ப என்ன பிரதர் பண்றாங்க அப்படின்னா, செல்போன்ல மூழ்கி கிடக்குறாங்க. நேரா வீட்டுக்குள்ள வர்றது, அந்த ஆள் உள்ள போய் கட்டில போய் படுக்கிறது, செல்போனை கையில வச்சுடுவாங்க. படுத்தா ஏசுறாங்களா, எங்கேயாவது சேர்ல போய் ஒரு ஓரமா உட்காருவாங்க, இல்லைன்னா சைட்ல எங்கேயாவது போய் யாருக்குமே தெரியாம உட்காருவாங்க. செல்போனை கையில வச்சுக்குவாங்க. அந்த செல்போன்ல என்ன பார்க்குறான்,
தெரியாது. செல்போன்ல என்ன பார்க்குறா தெரியாது. வாட்ஸ்அப்ல யார்கிட்ட தெரியாது. வீடியோ காலில் யார்கிட்ட தெரியாது. இன்டர்நெட்ல என்ன போய் பார்க்குங்க தெரியாது. ஃபேஸ்புக்கில் என்ன போய் பார்க்குங்க தெரியாது. ஏன்னா செல்போன்னு ஒரு பக்கம் அவங்க கையில் இருக்கு. அப்போ இப்படிப்பட்ட காலத்துக்குள்ள தான் ஒரு மனுஷன் உள்ள போயிட்டுருக்கிறான். அதெல்லாம் நைட் நேரத்தில் பிரதர் எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிச்சா நல்லா இருக்கும். ஒரு குடும்பம் மணந்துரும்னா அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வாதம் எங்க இருக்கு தெரியுமா? உண்மையா வாழ்ந்தா ஆசீர்வாதம், பரிசுத்தமா வாழ்ந்தா ஆசீர்வாதம், நீதியை பின்பற்றினா ஆசீர்வாதம், தேவனோட சித்தத்துக்குள்ள இருந்தா ஆசீர்வாதம், ஜெபிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதம், வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதம், துதிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதம், பைபிள் ஃபுல்லா வாசல கட்டளை கீழ்படினா ஆசீர்வாதம், கற்பனை கை கொண்டு ஆசீர்வாதம். இன்னைக்கு அப்படிலாம் யாரும் யோசிக்கிறதெல்லாம் ஐடியாவே இல்லை. அவங்களுக்கு தேவை பணம், லட்சம் கோடி, லட்சம் கோடிலாம் இருக்கலாம். ஆனா உயிர் போச்சுன்னா எங்க போகும்? செத்த எங்க போகும்? நல்லா யோசித்து பாருங்க. இப்படிப்பட்ட காலத்திலே வாழ்றோம். பாவத்து நிமித்தம் உலகத்தையும் அக்கிரமத்து நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து. ஒரு குடும்பத்துல அக்கிரமத்திலே வாழ்றான் அப்படின்னால தேவன் தண்டிப்பார். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா இந்த கடைசி காலத்துல கள்ள உபதேசம் இருக்கு. கள்ள உபதேசத்துல ஹையஸ்டா என்ன பாயிண்ட் பிடிக்கிறான் அப்படின்னா ஒன்லி அற்புதம் அடையாளம், ஒன்லி கள்ள தீர்க்க தரிசனம். இந்த கடைசி காலத்துல இந்த பொய்யான அற்புதம், போலி அற்புதம், நான் இதை பார்க்கிறேன் அதை பார்க்கிறேன்னு சொல்லிட்டு ஒரே பொய் பொய், வாயை திறந்தாலே பொய், கள்ள தீர்க்க தரிசனம், கள்ள தீர்க்க தரிசனம், கள்ள தீர்க்க தரிசனம் பெரிய இருக்கு. கள்ள ஓநாய்கள் ஜனங்களை வஞ்சிக்க எத்தனை காரியத்துல பொய் பேசுறாங்க. வாயை திறந்தாலே பொய், ஒன்லி அற்புத அடையாளம் தான். வசனத்தினுடைய ஆழத்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவன் கள்ள தீர்க்கதரிசி. இயேசு கிறிஸ்து நாமத்தை மகிமைப்படுத்தணும் அப்படின்னா சத்தியத்தை அறிந்து சத்தியத்தினால விடுதலையாக்கப்படணும். ஒரே ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷமா. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் எல்லாருக்குமே தெரியும். அக்கிரமம் செய்யும் காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்பார். ஏன் இந்த அக்கிரமக்காரன் அங்க வரைய வரான்? அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்ப அந்த கள்ள ஊழியருடைய பிரசங்கத்துல என்ன பிரதர் அதிகமா இருக்கும் அப்படின்னா மத்தேயு 7:22-23 இந்த 2 வசனத்தை நம்ம கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிட்டாச்சுனாலே இந்த கள்ள ஊழியர்களை நிறைய கண்டுபிடிக்கலாம். அந்நாளில் அநேகர், அநேகர்னு அப்படி எழுதப்பட்டிருக்கு. அப்ப அந்த கடைசி காலத்துல ஜனங்களை யார் ஏமாத்துறாங்க அப்படின்னா இந்த கள்ள ஊழியக்காரங்க ஏமாத்துறாங்க. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா. இப்ப எந்த நாமத்தை சொல்லி தீர்க்க தரிசனம் உரைத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா என்பார்கள். உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா என்பார்கள். இப்ப பிசாசையும் துரத்திடலாம், தீர்க்க தரிசனமும் சொல்லிடலாம். 3வது ஒரு பாயிண்ட் இருக்கு, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்ப 3 பாயிண்ட் அவங்களுக்கு வருது. இந்த கடைசி காலத்திலே அநேக கள்ள தீர்க்க தரிசிகளை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா வசனத்துக்கு கீழ்படியே சொல்லி கொடுக்குறாங்களா அவங்க தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, பரிசுத்தமா வாழ சொல்லி கொடுக்குறாங்களா அவங்க தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, உண்மையா வாழ சொல்லி கொடுக்காங்களா அவங்க தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்துக்காக மரித்து வேத வாக்கின்படி உயிர் தெழுந்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்று உயிர் தெழுந்த சுவிசேஷம் சொல்றாங்களா? நம்ம அழகா யோசித்து பார்க்கலாம்ப்பா. அந்த கடைசி காலத்துல பணம் சம்பாதிக்கிற பேய் மாதிரி அழையுது. ஒன்லி பணம் சம்பாதிக்கணும், வாயை திறந்தாலே ஒன்லி போய் கள்ள தீர்க்க தரிசனம். ஜனங்கள் எங்க பார்த்தாலும் எனக்கு யாராவது தீர்க்க சொல்லுவாங்களா, எனக்கு யாராவது தீர்க்க சொல்லுவாங்களா? பைபிள் ஃபுல்லா வாசித்து பார்த்தாலும் மனம் திரும்பு, பரிசுத்தமா வாழு, உண்மையா வாழு, நீதியை பின்பற்று. நம்ம வாழ்க்கையில எங்கெல்லாம் தப்பா இருக்கிறோம் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும்.
அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா என்பார்கள். உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா என்பார்கள். உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்கள் செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரமம் செய்யும் காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இப்ப இவங்களாம் எந்த லிஸ்ட்ல வராங்க? அக்கிரம லிஸ்ட்ல வராங்க. என்ன அக்கிரம லிஸ்ட்? ஒன்லி வாயை திறந்த கள்ள தீர்க்க தரிசனம். வாயை திறந்தாலே கள்ள தீர்க்க தரிசனம். ரெண்டாவது பிசாசு துரத்துறது. மூணாவது அநேக அற்புதம். அநேக அற்புதம். இப்ப இந்த பணம் சம்பாதிக்கிறது வாயை திறந்தா ஒன்லி போய், வாயை திறந்தாலே போய். அழகா சொல்றாரு, அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலதானப்பா சொன்னோம் அப்படிங்கிறார். அப்ப சொல்றாரு, அக்கிரமம் செய்கார என்னை விட்டு அகன்று போங்கள். அதனால இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லிடலாம்ப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தை சொன்னா கூட நம்ம பரலோகத்துக்குள்ள போக முடியுமா? முடியாது. ஆனா ஒரு பாவி மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். இனிமேல் அந்த பாவம் பண்ண மாட்டேன், என் பாவத்தை மன்னிச்சிருங்க, என் அக்கிரமத்தை மன்னிச்சிருன்னு சொல்லி தேவன் பக்கம் மனம் திரும்பணும். தேவன் பக்கம் மனம் திரும்பினா மட்டும்தான் பரலோகத்துல போக முடியும். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரமம் செய்காரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இந்த கள்ள தீர்க்க தரிசனம் பண்ற ஊழியக்காரங்களை கொஞ்சம் எச்சரிப்போட இருங்க. இன்னைக்குள்ள செய்தி என்ன தெரியுமா? அக்கிரமத்து நிமித்தம் துன்மார்க்கரை நான் தண்டித்து. எங்கெல்லாம் அக்கிரமத்து நிமித்தம் துன்மார்க்கனா வாழ்றானோ நான் தண்டித்து. நம்மளை உருவாக்கின தேவனை தண்டிப்பார். அகங்காரியின் பெருமையை ஒளிய பண்ணி. அகங்காரியின் பெருமை என்ன? பண்றது ஃபுல்லா கள்ள ஊழியம், போலி அற்புதம். பிசாசை துரத்துறேன், பிசாசை துரத்துறேன், பிசாசை துரத்துறேன். வாயை திறந்தாலே பிசாசை துரத்துறேன். ஒரே அற்புத அடையாளம் தான். நான் தீர்க்கத்தை சொன்னேன், நான் தீர்க்க சொல்றேன். நான்னா யாரு? அது பிசாசு. இந்த கடைசி காலத்துல நான் சொல்லிட்டு பிசாசு போலி அற்புதம் பண்ணிட்டு கிடக்கு. நான் சொன்ன அப்படியே நடந்துரும். இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருந்தா மட்டும்தான் தேவனோட வல்லமை புறப்படும். இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் எந்த ஜனங்களுக்கு என்ன பேசணும் அவருக்கு தெரியும். இந்த கள்ள உபதேசம் ஜனங்களை வஞ்சித்து கொண்டிருக்கு. பாவத்து நிமித்தம் உலகத்தையும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா மனம் திரும்பினா ஒரு குடும்ப ஆசீர்வாதம், மனம் திரும்பினா இதயத்துக்குள்ளே சமாதானம், மனம் திரும்பினால் தீர்காயுசு, மனம் திரும்பினால் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ளணும். அதுதான் முழு பைபிள். அதனால பைபிள் சட்டம் தெரிஞ்சு கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்தால் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதம். இல்ல நான் மனம் திரும்ப மாட்டேன், நான் கீழ்ப்படிய மாட்டேன், நான் இஷ்டம் போலதான் வாழ்வேன் அப்படின்னா தேவனுடைய தண்டனை அங்க வெளிப்படும். நான் தண்டித்து அப்படின்னா இந்த கள்ள ஊழியர்கள் பண்றாங்கல்ல, அவங்களெல்லாம் தேவன் அக்கிரமம் செய்யும் காரணம் ஒரே வார்த்தையை சொல்லி முடிச்சாரு. உங்களை நான் அறியேன் அப்படின்ட்டாரு. என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படின்ட்டாரு. அப்ப அந்த கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள ஊழியர்கள், கள்ள ஓநாய்கள், சும்மா நான் பிசாசு துரத்துறேன், சும்மா நான் அநேக அற்புத அடையாளம் பண்றேன், எல்லாம் போலி அற்புத அடையாளம். ஒரு மனுஷனுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருந்தால் அவனோட வாழ்க்கையில தேவனோட வல்லமை புறப்படும். தேவ ஆவியினால நிரப்பப்பட்டால் அவங்க முதல்ல சத்தியத்தை பேசுவாங்க, பரிசுத்தத்துல வாழ சொல்லி தருவாங்க, உண்மையா வாழ சொல்லி தருவாங்க. இந்த உலகத்துல பிசாசு மேற்கொள்ள அநேக காரியங்கள் கற்றுத்தருவாங்க. அதனால தேவன் அருளியே அப்போ மினிஸ்டர் மூலமா யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, கள்ள ஊழியர்கள் கடைசி காலத்துல பெருகி இருக்கிறாங்க. அந்த ஜனங்களோடு யாரெல்லாம் ஐக்கியமா இருக்கிறாங்களோ வேதம் சொல்கிறது நான் தண்டித்து. அக்கிரமத்தின் நிமித்தம் துன்மார்க்கரை தண்டித்து அப்படின்னா யாருப்பா அக்கிரமக்காரன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கள்ள தீர்க்கதரிசனம் சொல்றவன் அக்கிரமக்காரன். பிசாசு சும்மா விரட்டுறேன் விரட்டுறேன் விரட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரே போலி அற்புத அடையாளம்.
வாயை திறந்தாலே ஒன்லி போலி அற்புத அடையாளம். அநேகர் என்று எழுதப்பட்டிருக்கு. அவரோட நாமத்தை சொல்லி அற்புத அடையாளம் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அக்கிரமம் செய்யுங்காரே என்னை விட்டு அகன்று போங்கள் சொல்லிட்டாரு. அக்கிரமத்து நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து அக்கிரமக்காரின் பெருமையை ஒளிய பண்ணி கொடியரின் இடும்பை தாழ்த்துவேன். யாரெல்லாம் தீமை செய்து கொண்டிருக்காங்களோ, தன்னை பற்றி ஒரு பெருமையான நான் தான் எல்லாமே செய்ய தெரியும், எனக்கு எல்லாமே செய்ய தெரியும். ஒரு மனுஷனுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருந்தா மட்டும்தான்ப்பா நாளைக்கு காலையில உயிரோட இருக்க முடியும். அதனால இரவு நேரத்துல யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ, நம்ம இந்த பூமியில தீர்க்காயுசோடு வாழணுமா, என் இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருந்தால் சமாதானம். என் இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருந்தால் என்னோட வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கும். என் இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருந்தால் என்னோட வாழ்க்கை உண்மையா இருக்கும். என் இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருந்தால் எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கும். அதனால எந்தெந்த குடும்பத்துல இணைந்திருக்கிறீங்களோ தேவனுடைய சமூகத்துல அர்ப்பணித்து மனம் திரும்புங்க. தேவனுக்கு பிரியமானபடி வாழும்போது நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம கையில பைபிள் எடுத்து வாசித்தாதான் எது கள்ள உபதேசம், எது சும்மா எப்ப பார்த்தாலும் பிசாசு துரத்தணும், எப்ப பார்த்தாலும் அற்புதம் பண்றோம், எப்ப பார்த்தாலும் தீர்க்கதரிசனம், எல்லாம் கடைசி காலத்துல பணத்துக்காக வேற இயேசுவை போதிக்கிறாங்க. அதனால நம்ம செய்தி கேட்கும்போது என் இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வரணும் அப்படின்னா பாவம் இருக்கக்கூடாது, அக்கிரமம் இருக்கக்கூடாது, துன்மார்க்கமான காரியம் இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது, இடும்பு செய்யற காரியம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் தண்டனைக்குள்ள வந்துடுது. அதனால எந்தெந்த குடும்பத்துல செய்தி கேட்குறீங்களோ நம்ம வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமானபடி உண்மை, பரிசுத்தம், நேர்மை, செம்மையான வழி, கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்தா போதும். நம்ம குடும்பத்தை எல்லாமே ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இரவனத்துக்கு ஜெபிப்போமா? கண்கள் மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. கர்த்தருடைய கருத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. 24 மணி நேரம் எங்களுக்கு உயிர் பிச்சை போட்டிருக்கீங்கப்பா, கிருபை தந்திருக்கீங்கப்பா, பாதுகாத்திருக்கீங்கப்பா. உண்மையா வாழ, பரிசுத்தமா வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களோட ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நாமத்தினாலே வேலை அடையப்படட்டும். எல்லா குடும்பத்துமே கர்த்தர் வேலை அடைங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோம் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழ்நிலையிலே இரவு நேரத்திலே கண்ணீரோடு, வேதனையோடு, துக்கத்தோடு இருக்காங்களோ அந்த குடும்பத்தை சந்திங்க. அவங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கட்டிடுங்க. எல்லா தடைகளும் நீக்கி போடுங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் வேலை அடைங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். பலகணிகளை திறந்து, பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்க. லிமோ சந்தோ ஷலபோ ருதினிமாரா கபுதி வைக்கிறது. எத்தனையோ குடும்பத்துல அர்ப்பணிக்கிறாங்கப்பா. அவங்களோட வாழ்க்கையில எங்கெல்லாம் குறை இருக்கோ அந்த குறைகளை கர்த்தர் மன்னித்து ஆசீர்வதிங்க. உங்க நாம மையப்படட்டும். இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. அதிகாலையில் உங்களுடைய சமூகத்துல கண் விழிக்கிறது கிருபை செய்யுங்க. தேவையில்லா சொப்பனங்கள், தேவையில்லா எண்ணங்கள் எல்லாவற்றையும் விலக்கி போடுங்க. ஜெபிக்கிற குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். பலகணிகளை திறந்து, பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்க. வேற சூழ்நிலையில உள்ளத்துல பாரத்தோடு, கண்ணீரோடு இருக்கிறாங்கப்பா. உங்க இதயத்தில் உள்ள எல்லா காரியத்தையும் மாற்றி போட்டுருங்க. கடன்ல கஷ்டப்படும், கடனுக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. பிள்ளைகள் படிக்காம இருக்கு, ஸ்கூலுக்கு போக மாட்டேங்குது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், பணம் இல்லை. அந்த பிள்ளைகளை சந்திங்கப்பா. அந்த பிள்ளைகளை சந்திங்க. சில குடும்பத்துல நல்லா படிக்கிறாங்க, ஆனா வீட்டுல வறுமை இருக்குப்பா. அந்த பிள்ளைகளை மாற்றி போடுங்க. அந்த பிள்ளைகளுக்கு தேவையுள்ள எல்லா அந்த பண தேவைகளை சந்திங்க. இந்த வறுமையெல்லாம் மாறட்டும். திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய குழப்பங்கள், கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இல்லப்பா. அந்த குடும்பத்துக்கு மறுபடியும் சமாதானத்தை கட்டுடுங்க. பிரிந்த குடும்பங்களை இணைந்து வாழ்க்கிற கிருபை செய்யுங்க. எந்தெந்த வீட்டுக்கு விரோதமாக தந்திரமான ஆவியல் போராடி கொண்டிருக்கோ, வஞ்சிக்கிற ஆவியல் போராடி கொண்டிருக்கோ, எந்தெந்த குடும்பத்துக்கு விரோதமாக சந்தேகமான ஆவி போராடி கொண்டிருக்கோ எல்லா செத்த கீதில் அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு அறியப்படட்டும். பலகைகளை திறந்து, பண்டகசாலை திறந்து இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஹோம்ல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, முதியோர் இடத்துல இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அவங்க பிள்ளைகளுடைய தேவையெல்லாம் சந்திங்க. ஹாஸ்பிட்டல், அவசர சிகிச்சை இல்லை, ஐசியூ வார்டில், இன்பேட் இல்லை, சரீரத்துல பலவீனத்தோடு வாழ்றாங்கப்பா. நிறைய மாத்திரை போடுறாங்க, தூக்க மாத்திரை எடுக்காங்க. சில குடும்பத்துல நைட் நேரத்துல அப்பா தூக்கம் வரமாட்டுக்கு, ஒரு மன அழுத்தத்துல இருக்காங்க, வேதனையில இருக்காங்க, கஷ்டத்துல இருக்காங்க. சில குடும்பத்துல சரீரத்துல வியாதியில படுக்கையில இருக்காங்க.
கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. சில குடும்பத்துல தலையில ஆப்ரேஷன், கால் ஆப்ரேஷன், கையில ஆப்ரேஷன், சில குடும்பத்துல கண்ணில் ஆப்ரேஷன், சில குடும்பத்துல ஹார்ட் ஆப்ரேஷன், சில குடும்பத்துல சுகர் அதிகமா இருக்கு, பிரஷர் அதிகமா இருக்கு, சில குடும்பத்துல கால் வலி, கை வலி, நரம்பு வலி, கழுத்து வலி, ஜாயிண்ட் பெயின், சில குடும்பத்துல காய்ச்சல், சளி, இருமல், சில குடும்பத்துல அப்பா சரீரத்துல பல விதமான பிரச்சனை, ஸ்ட்ரோக்ல பாதிக்கப்பட்டு, எய்ட்ஸ் வியாதியில பாதிக்கப்பட்டு, பிளட் கேன்சர்ல பாதிக்கப்பட்டு, சில குடும்பத்துல சரீரத்துல பல இடத்துல கட்டி இருக்கிறாங்கப்பா. எந்த குடும்பத்துல எந்த சூழ்நிலை இரவு நேரத்தில் இணைந்திருக்காங்களோ உம்முடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்கப்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்துக்கும் ஒரு சுகம் வேணும், ஒரு ஆரோக்கியம் வேணும், பரிபூர்ணமான ஒரு விடுதலை வேணும்ப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்துல உண்டாகட்டும். கர்த்தருடைய கரத்துல இருப்பீங்க, கர்த்தர் பொறுப்படுத்துங்க. தேவனர்லயே அப்ப மினிஸ்டன் ஆசிரியங்கப்பா. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாருடைய தேவையில சந்திபடுத்த ராஜா. சில குடும்பத்திலே எத்தனையோ உள்ளத்துல பாரத்தோடு இணைந்திருக்காங்கப்பா. அந்த பாரத்தை எல்லாம் உங்களுடைய சமூகத்துல இறக்கி வைக்கிறோம். வேலைக்காக நிறைய குடும்பத்துல ஜெபிக்கிறாங்கப்பா. அவங்களுடைய தேவைகள் என்ன? என் தேவன் அறிவிங்க. சில குடும்பத்துல லஞ்சம் கொடுத்துட்டாங்கப்பா. கவர்மெண்ட் வேலைக்கு, வெளிநாட்டு போறதுக்கு, வேற வேற சூழ்நிலை, வேற வேற நாட்டுக்குள்ளே, வேற வேற இடத்துல, எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. அவங்களோட சூழ்நிலை என்ன, அவங்களோட தேவைகள் என்ன, எல்லாமே தேவனுக்கு தெரியும். கர்த்தர் மனம் வருங்க அந்த பிள்ளைகளே அப்பா. கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. எந்தெந்த இடத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் துன்மார்க்கமா வாழ்றவங்களோ அப்பா, விசேஷமா அவங்களுடைய பாவத்தை கர்த்தர் மன்னிங்க. கல்வாரி அன்பினாலே மறுபடியும் நிரப்புங்க. மனம் திரும்பி பரிசுத்தமா வாழக்கத்தை கிருபை செய்யுங்க. தேவ சித்தத்துக்குள்ளே, தேவ திட்டத்துக்குள்ளே அப்பா உண்மையா வாழக்கத்தை கிருபை செய்யுங்க. உங்க சத்தம் விசேஷமா எந்தெந்த வீட்டுக்குள்ள கேட்கோ அந்த குடும்பங்களுக்கு ஒரு உணர்வுள்ள ஆவியை கட்டளிடுங்க. கல்லான இதயத்தை எடுத்து போடுங்கப்பா. சில குடும்பத்துல கற்பத்தனிக்கா ஜெபிக்கிறப்பா. கர்த்தர் மனம் இருங்க. மாசமா இருக்க கர்த்தர் ஆசிரியங்க. டெலிவரி போறாங்க, பரமவைத்தியர் கூட இருங்கப்பா. விக்கிர வழிபாடுல, மாந்திரியத்துல, பிள்ளி சுனியத்துல, ஏவல்ல எந்த குடும்பத்துல கட்டப்பட்டிருக்காங்களோ, நைட் நேரத்துல விபச்சார அடிமை, போதை அடிமை, சில குடும்பத்துல ஊசி போடுறாங்க, சில குடும்பத்துல பல விதமான போதை காரியத்துல அடிமையா இருக்காங்க, கஞ்சாபலத்துல அடிமையா இருக்காங்க. நைட் நேரத்துல எத்தனையோ குடும்பத்துல செல்போன்ல அடிமையா இருக்காங்க. அந்த குடும்பங்கள் மனம் திரும்பணும். எந்த வீட்டுக்கு எந்த ஆவியல் கிரியை செய்து கொண்டிருக்கோ இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சுட்டெரிப்பின் அக்னி இறங்கி விட்டு ராஜா. தூலபோ ஷபலபல ஹோரதினி மாரா ஹந்த டலபரதுரபல ரபோ ஷெபெலிபெலி பெல ஹோரபல ஹரதினி மாரா கந்துட்டுரபல. எல்லா குடும்பத்தோட செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் சுட்டு எரிக்கப்படும் ராஜா. தூனி ஷலபோ ருதுனி மால ஹந்துட்டுரபல. சில குடும்பத்துடைய கிரிகள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அழிக்கப்படுகிறது. பிசாசுடைய கிரிகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டீராஜா. உங்க நாம மகிமைப்படட்டும். ஜீவாதிபதியானவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்லிடும்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் பொறுப்படுத்துவங்க. நைட் நேரத்துல பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, டிரைவிங் லைன்ல இருக்காங்க. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு தாங்க, விசேஷ பாதுகாப்பு தாங்க. முன்னும் பின்னுமா தேவன் நிப்பாட்டுங்க. வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க. நைட் ஷிஃப்ட்ல அப்போ ஐடி ஃபீல்டில் வாலிப பிள்ளைகள், வாலிபங்க, டாக்டர், நர்ஸு, இன்னுமா நைட் நேரத்தில் வியாபாரம் பார்க்குறாங்க. சில குடும்பத்தில் பெட்ரோல் பங்க் இருக்காங்க. நைட் நேரத்தில் யாரெல்லாம் எந்த இடத்துல வேலை பார்க்குறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கணும். செய்கிற இடத்துல உண்மையாக இருக்கணும். பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணும். தவறான பழக்கத்திலையோ, தவறான ஃப்ரெண்ட்ஷிப்புகளையோ, விபச்சாரத்துக்குள்ளேயோ, மதுபான அடிமைகளையோ, போதை காரியத்தில் போய் சிக்கிக்கொள்ள கூடாது. கர்த்தர் வேலையடைங்க, பாதுகாத்துக்கணும். தேவனர்களே அப்போ மினிஸ்டன் ஆசிரியங்க. வேதத்தின்படி எங்களோட வாழ்க்கை அப்பா மாற மனமாற்றம் வேணும். அந்த கிருபை தாங்க. யாரெல்லாம் ஜெபிகளோட ஜெப அபிஷேகம் தாங்க. மிஷனரி மாதிரி உங்களுடைய கரத்துல முடியும், பரிசுத்தவான்கள் உங்களுடைய கரத்துல முடியும். ஜெபிக்கிற எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தர் பரிபூர்ணமா ஆசிரியங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். சிறுவில் இருந்தால் கொண்டு முதியோர்களை எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. கர்த்தருடைய கரத்திலே தாழ்த்திருக்கணும். துதிகான மகிமையெல்லாம் உமொருகே செலுத்தணும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுது எப்பொழுது சதா காலங்களிலும் நம் மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாடு தினம்தோறும் செய்தி அனுப்புகிறோம். தொடர்ந்து கேளுங்கள். 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வருகை நம்ம காணப்பட வேண்டும், பரலோகத்துக்கு போகணும். இரவு நேரத்திலே தனி ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. தேவனர்களே அப்போ மினிஸ்டனுக்காக டெய்லி 1 நிமிடமா ஜெபிங்க. ஜெபிக்க வேண்டும் விரும்பினால் 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். அதிகாலையில் ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். God bless you.
Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.